Hello friends, welcome to my Shally's recipes. இன்னைக்கு நம்ம Shally's recipesல ஒரு சூப்பரான ரெசிபி தான் friends பார்க்க போறோம். நீங்க உருளைக்கிழங்குல சாப்பிட முடியலன்னு கவலைப்படுறீங்களா? கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உருளைக்கிழங்குக்கு ஈக்குவலா இருக்கும். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். வாங்க இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கங்க. இதுல வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. கொஞ்சமா உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ தான் எடுத்திருக்கேன். தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சைஸ்ல வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை தண்ணியில சேர்த்துடலாம். தண்ணி வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்துடணும். கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். எப்பவுமே நம்ம எதுவாக இருந்தாலும் தண்ணி கொதிச்ச பிறகு போடுவோம்ல, தண்ணி வந்து ஹீட் ஆகும்போதே இந்த கிழங்க போட்டுட்டு கொதி வந்தோடனே இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. ஏன்னா இது வந்து சீக்கிரமா வெந்துடும். நீங்க கொதிக்கிற தண்ணியில நல்லா பாயில் ஆயின்னு இருக்க தண்ணியில போட்டீங்கன்னா கொழ கொழன்னு ஆயிடும். அதுக்காக தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சு ஓரமா வச்சிடலாம். இப்போ ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நல்லா இடிச்சு தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு வாசனையும் டேஸ்டும் நல்லா இருக்கும். அதே போல 5 பல்லு பூண்டை வந்து இடிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோவை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருந்தேன். இப்போ இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா அது எண்ணெயிலேயே நல்லா வதங்கின பிறகு இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். நல்லா லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வந்து இது கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் அப்படியே வதக்கி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டு விட்டு வதக்குங்க. கண்டினியூஸாக வதக்கணும்னு இல்லை, அடி பிடிக்காத அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் இடையில வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா கிறிஸ்பியாக மொறு நல்லா ஃப்ரை ஆகி வரும். உங்களுக்கு கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அது நல்லா ஃப்ரை ஆன பிறகு கலர் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆனோடனே பாருங்கள், நம்மளுடைய பாத்திரத்துலேயும் ஒட்டாது. அதே மாதிரி ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு நீங்கள் இதை சர்வ் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நீங்கள் உருளைக்கிழங்குக்கு எதெல்லாம் பயன்படுத்துவீங்களோ அதுக்கு பதில் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். லைட்டாக இனிப்புத்தன்மை இருக்கும், அதிகமாக இருக்காது. லைட்டாக தான் இனிப்புத்தன்மை இருக்கும். இனிப்புத்தன்மை ரொம்ப வேண்டானா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட காரம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்க. அருமையாக இருக்கும். இது உருளைக்கிழங்காவேன்னு சந்தேகப்படுவாங்க. அந்த அளவுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லாமல் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.